இப்போ நீங்கள் பீகாரும் உத்தரப்பிரதேசம் 2 மாநிலம் ஒன்றே நீங்கள் ஃபுல்லாக ஜெயிச்சிங்க, நல்ல மெஜாரிட்டியில் ஜெயிச்சிட்டிங்கனாவே நீங்கள் பிரதமர் ஆகிறது உறுதி. நாளைக்கு டீலிமிட்டேஷன் பண்ணிட்டா தான் இந்தியான்ற ஒரு திருநாடு வந்து இயங்கும் அப்படிலாம் கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி பீகாரில் ஜனத்தொகை கம்மியாக இருந்தது, இப்போ ஜாஸ்தியாகுது. இது பீகாரோட பிரச்சனை. டேக்ஸ் அதிகமாக போய் மத்திய அரசுக்கு நொட்டுறது தமிழ்நாடு. வரியும் அதிகமாக வாங்கிக்கிறீங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையும் குறைக்கிறதுக்கு திட்டம் போடுறீங்க. திட்டம் போட்டு இதில் வந்து பெண்கள் மசோதா வேறு அது வந்து திணிக்கிறீங்க. இதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி எடுத்து பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. பழைய திமுகவை பார்க்க நாங்கள் என்னங்க ஏன் புது திமுகவுக்கு லீவ் விட்டு வச்சுருக்கீங்களா? என்ன பண்ணோம், பாராளுமன்றம் நடக்கவே கூடாது, பட்டாசாக பறக்கணும். உலக அளவில் பேசிட்டோமேன்ற இப்போ ட்ரம்ப் எப்படி ஊர் பூரா கழுவி ஊற்றுறாங்க, அந்த மாதிரி பிரதமர் மோடியை எத்தனை போய் விடுங்கன்றேன். எப்போ எங்களை பார்த்தாலும் எப்படி தெரியுது, மிஷின் மாதிரி தெரியுதா? 30 வருஷம் 40 வருஷம் நீ லீவ் விட சொன்னால் நாங்கள் லீவ் விடணும், நீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க சொன்னால் நாங்கள் குழந்தைய பெற்று போடணும். என்னங்கன்னா மிஷினா மனுஷனா மாடா? நீ என்ன பண்ணணும், இந்த பேச்சு வந்தவுடனே அறிவு இருக்கா இல்லைன்னு கேட்டிருக்கணும். நான் பேசுகிறத கோவத்தோட உச்சத்தில் நான் அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துகிறேன். தென்னிந்தியாவில் இருக்கிற தலைவர்கள்னே கேட்கணும், இந்த பேச்செல்லாம் பேசினா இங்கே வந்து ஹைதராபாடுக்கும் வரக்கூடாது, பெங்களூருக்கும் வரக்கூடாது, சென்னைக்கும் வரக்கூடாது. இவ்வளோ பஞ்சாயத்து போடிக்கிட்டு ஒருத்தர் வந்து இப்போ தான் தோளில் டவல் போட்டு இப்படி உங்கள் விஜய் உயிரை நான் வரவா, தயிர் ஊற்றி தரவான்னு பாட்டு போட்டுன்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த கமல்லாம் எலெக்ஷன் கூட நிற்காம சும்மா தானே சுற்றிட்டு வர்றாரு. எனக்கு ஒரு கடமை இருக்கிறது, அது இருக்குது, இது இருக்குது. எங்கே என்ன பண்ணுகிறாரு வந்து கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியல்வாதிகளை இன்னும் அதிகமாக்குறாங்களாம். ரொம்ப நல்லவங்க நீங்களாம், உங்களை அப்படியே ரொம்ப நிறைய ஆக்கணும். 500 சில்லற பேர் அப்படியே நாட்டுக்கு அப்படியே உழைச்சி அறுத்து தள்ளிடுறீங்க, உங்களை 900 பேர் ஆக்கி அனுப்பணும். யூஸ்பெக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். கோட்டீஸ்வரன் சார் வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். தொகுதி மறு வரையறை டீலிமிட்டேஷன் இப்போ வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. நேற்றைய தினம் முதல்வர் அவர்களும் ரொம்ப காரசாரமா பல விஷயங்கள் வீடியோ பதிவில் சொல்லியிருக்காரு. தென்னகத்தில் இருக்கக்கூடியவங்க இதை எதிர்க்கிறதாவும் சொல்றாங்க. இந்த சமயத்துல, அதுவும் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற சமயத்துல பாராளுமன்றத்துல அவசர கூட்டத்தொடர் வச்சு இந்த மசோதாவை கொண்டு வரணும்னு நினைக்கிறதுக்கு உண்டான நோக்கம் என்னவா இருக்க முடியும்? நோக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப பழைய நோக்கம். இது வந்து அறிஞர் அண்ணா காலத்தில் இருந்து இல்லை சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு கொஞ்ச நாள்லேயே இந்த பிரச்சனை வந்தது. இது என்ன பிரச்சனைனா, அந்தந்த மாநிலத்துக்கு அந்தந்த மாநில ஜனத்தொகைக்கு ஏற்ற மாதிரி பிரதிநிதித்துவம் அப்படின்றது தான் அதனுடைய அந்த நோக்கம். இந்த நோக்கம் வெளியிலேருந்து 3வது ஆட்களாக பார்க்கும்போது இல்லை வெளிநாட்டிலேருந்து பார்க்கும்போது கரெக்டு தானே. எந்தெந்த ஊரில் எவ்வளோ ஜனத்தொகை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தானே நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை கொடுக்கணுன்றது மேத்தமேட்டிக்கலாக நீங்கள் கணக்கு விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக தான் தோணும். பட் இங்கே என்ன சூட்சமோ இல்லை என்ன பிரச்சனை, குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலத்துக்கு இது என்ன பிரச்சனைனா, நம்மளோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறைந்துவிடும். ஃபஸ்ட்டு பிரச்சனை. 2வது பிரச்சனை, ஒட்டுமொத்த தென்னிந்தியா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திரம், இந்த மாநிலம் எல்லாம் சேர்த்திங்கன்னா இவங்க இங்கே எல்லாமே ஜனத்தொகை கம்மி. இதற்கு நிகராக நீங்கள் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் தான் அங்கெல்லாம் ஜனத்தொகை வந்து கூடுது. மத்திய பிரதேசம் கூட ஓரளவுக்கு நல்லா ஹெல்த்தி பாப்புலேஷன். மகாராஷ்டிரா ஒண்டி தமிழ்நாடு மாதிரி பிஹேவ் பண்ணும். மகாராஷ்டிராவும் பாப்புலேஷன் வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது பாஜக ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து அரசியல் ரீதியாக அவர்களுக்கு வந்து ஒரு பலனை தரும். அது என்ன பலன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பீகாரும் உத்தரப்பிரதேசம் 2 மாநிலம் ஒன்றே நீங்கள் ஃபுல்லாக ஜெயிச்சிங்க, நல்ல மெஜாரிட்டியில் ஜெயிச்சிட்டிங்கனாவே நீங்கள் பிரதமர் ஆகிறது உறுதி. இதுதான் அதோட அரசியல் கணக்கு. நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது, பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது. மக்களுக்கு பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு கடன் இருக்குது, விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்குது, வாழ்வாதார பிரச்சனை இருக்குது, வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு வந்து இப்போது விலைவாசி பிரச்சனை இருக்குது. மாதிரி மக்களுக்கு பிரச்சனைலாம் எல்லாமே. இப்போது இது மக்களுக்காக தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லைங்களா, இது 25 வருஷத்துக்கு ஒரு வாட்டி செய்யணும் அப்படின்றது இது வந்து தலையாய விஷயம் கிடையாது. இது இப்போ நாளைக்கு டீலிமிட்டேஷன் பண்ணிட்டா தான் இந்தியான்ற ஒரு திருநாடு வந்து இயங்கும் அப்படிலாம் கிடையாது. என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே இவங்க மாநில அரசுகள், குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, இந்த மாதிரி மாநிலங்கள், ஓரளவுக்கு ஆந்திராலாம் என்னென்னா ஜனத்தொகையை கட்டுப்படுத்தினாங்க. இது வந்து எப்போனா ஒரு 30-40 வருஷமாக. இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்திங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு இருந்தது. இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் மாதிரி போட்டு ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு சைல்டு இப்படி இருக்கும் முக்கோணம், அது கீழே
அதாவது ஒரு குழந்தையா இருந்தாலும் அந்த ஒரு குழந்தைய நல்லபடியாக வளர்த்து சீரும் சிறப்புமாக வளங்க. 2 குழந்தை இருந்தாலும் அந்த 2 குழந்தையும் நல்லபடியாக படிக்க வச்சு அதுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஃபேமிலி பிளானிங்கை நிறைய விஷயம் சொல்லிட்டு ஜனத்தொகையை கட்டுப்படுத்தி அதுவும் குறைத்து மத்திய விட்டாச்சு. அரசோட அறிவுறுத்தலின் பேரில் தான் இது நடந்தது அவங்க இல்லைங்களா? சொல்லி தான் இந்திரா இவங்க காந்தி செஞ்சாங்க. அம்மையார் காலத்துல இருந்து. காலத்துலேருந்து அவங்க சொல்லி தான் இவங்க செஞ்சாங்க. அப்போது அன்னைக்கு சொன்னவங்க வந்து தவறானவர்கள், அவர்களுக்கு புரிதல் இல்லாமல்லாம் கிடையாது. ஏன்னா ஜனத்தொகை பெருகிறது, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் வெரி குட் ஃபார் பயோட்டிக் ப்ரெஷர். அதாவது பயாலஜி ரீதியாக நீங்கள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு கண்ணாடி தொட்டி இருக்குன்னா, அந்த கண்ணாடி தொட்டிக்குள்ளே ஒரு ஒரு 10 மீன் விடலாம். இதே ஒரு பெரிய குட்டை இருக்குது அப்படின்னா, அதில் ஒரு 5000 மீன் இருக்கலாம். கடல்னா அதில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கலாம். அப்போ ஒன்றுத்துக்குன்னு ஒரு ஒரு கணக்கு இருக்குது. அந்த ஊரில் அது எவ்வளோ தாங்குமோ அவ்வளோதான் தாங்கணும். இப்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி பீகாரில் ஜனத்தொகை கம்மியாக இருந்தது, இப்போ ஜாஸ்தியாகுது. இது பீகாரோட பிரச்சனை. உத்தரப்பிரதேசத்தில் வந்து இப்போ ஒரு 70 கோடி 7 கோடி இருக்கிறாங்க. அவங்க 20 கோடி 21 கோடி ஆகுறாங்கன்னா அது உத்தரப்பிரதேசத்தோட பிரச்சனை. இப்போ பீகாரோட பிரச்சனைக்காகவும் உத்தரப்பிரதேச பிரச்சனைக்காகவும் மற்ற மாநிலங்கள் எந்த மாநிலத்தெல்லாம் ஜனத்தொகையை கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் அதை வச்சு சரி செய்யறதுக்கு நீங்கள் ஒரு லாஜிக்கை பார்த்து நீங்கள் ஹிந்தியில் பேசி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குன்றதுக்கோசரம் அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. இதுதான் இதில் இருக்கிற அரசியல் உண்மை, இல்லை அரசியல் புரிதல். இதை குற்றச்சாட்டாக வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இது யதார்த்தமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இது ஒன்று. இரண்டாவது, ஒரு அரசனுடைய நோக்கம் என்பது ஜனத்தொகையை ஏறவும் விடாமல் இறங்கவும் விடாமல் அதை வந்து ஒரு ஒரு கரெக்டான ஒரு ரேஷியோவில் வைக்கிறது. அதாவது எது வந்து சஸ்டைனபிளாக இருக்குமோ. ஒரு மாநிலத்தை வந்து நீங்கள் வதன்னு விடுவீங்க ஜனத்தொகையை பெருக, இன்னொரு மாநிலத்தை வந்து நீங்கள் எவ்வளோ குறைக்க முடியுமோ திட்டங்கள் ஒரு சில அறிவுரையை சொல்லி குறைச்சி விட்டுட்டு இன்றைக்கி இதையும் ஒப்பிட்டு நான் விகிதாச்சாரம் ஜனத்தொகை விகிதாச்சாரம் மாதிரி கொடுக்குறேன்னும் போது இது என்ன நடக்கும்னா 800 சில்லற பேர் வந்து பாராளுமன்றத்துக்கு போவாங்க. அதுக்கு இன்னொன்று டெக்னிக்கலாக ஒரு ஒரு உருட்டுறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு வந்து நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம், பெண்களுக்கு வந்து நாங்கள் அது இரண்டையும் சேர்த்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை சார். அதுதான் நீங்கள் இப்படியே சொன்னால் பிரச்சனை வருது. இப்போ பெண்களுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்க, பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா, பேட்டி பச்சோ அப்படி இப்படின்னு எதனா உருட்டுறதுக்கோசரம் ஹிந்தியில் சொல்லி பண்ணுறதுக்கு வேண்டி பண்ணுற வேலை. இப்போ யார் நான் என்ன கேட்குறேன்னா, யார் துடிக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியில் நீங்கள் கொடுங்களேன் 33%. சட்டம் போட்டு தான் கொடுக்கணும்னு எதனா சட்டம் இருக்கா என்ன? கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஏன் பிஜேபி போன தேர்தலில் கொடுக்க வேண்டியதானே 33%? உங்கள் சொந்த கட்சியில் கொடுக்க வேண்டியதுன்னா சரி. இப்போ தமிழ்நாட்டில் 27 சீட்டு கொடுத்தாங்க இல்லையா அதிமுக கூட்டணியில், தமிழ் மாநில காங்கிரஸில் 5 தாமரை, சரி அது வேறு கட்சி. 27ல் 33 விகிதாச்சாரம் பிரகாரம் நீங்கள் இப்போ கொடுத்தீங்களா பெண்களுக்கு? சரி இல்லை, அம்மையார் ஜெயலலிதா வந்து உள்ளாட்சியில் வந்து பெண்களுக்கு 50 விழுக்காடுன்னு சொன்னாங்க. உண்மையை பேசுவோம், சத்தியத்தை பேசுவோம். பெண்களுக்கு 50 விழுக்காடு பண்ணி இன்றைக்கி உள்ளாட்சி துறையில் ரொம்ப நல்லா இருக்கா? பாதி நேரம் அந்த பெண் கவுன்சிலரோட கணவர் தான் அந்த வேலையை கையாளுறாரு, மாமனார் தான் அங்கே விஷயத்தை முடிவு. அப்போது பெண்களை வந்து நீங்கள் சமுதாயத்தில் மேம்படுத்துறதுன்றது தான் முதற்கட்ட விஷயம். நான் வந்து 50 விழுக்காடு தரணும் கூடாது, 30 விழுக்காடு தரக்கூடாதுன்னு அந்த சின்ன எண்ணத்துக்குள்ளே நான் போகலை. ஆனால் நீங்கள் உண்மையிலே அதை மனசார செய்கிறீங்களா, இல்லை வேற ஒன்றை காட்டி இன்னொன்றத்தை பண்ணுறதுக்கு ஏமாத்துறீங்களா? 33 விழுக்காடு கொடுக்கலான்றதுக்கு சட்டம் தேவையில்லை, மனிதாபிமானம் இருந்தால் போதும், இல்லை ஆணுக்கு பெண் நிகர்ன்ற அந்த புரிதல் இருந்தால் போதும். இதுக்கு சட்டம் போடணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஏன் இதை ஒரு சட்டமாக நீங்கள் கொண்டு வரீங்கன்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லை சட்டமாக கொடுத்தாதான் அதை லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரி, உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் கொடுத்த ஆணை எல்லாமே நீங்கள் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்களா? அப்போது இங்கே ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ பெண் மசோதாவுக்கு நம்ம அப்புறம் வருவோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த எண்ணிக்கை வந்து ஒரு இடத்துல மாநிலத்தில் வந்து கூட்டுறது ஒரு மாநிலத்தில். இப்போது ஒரு 900 பேர் இருக்கிறாங்க. அப்போது அதாவது அங்கே வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் 800 சில்லற, அப்புறம் காவலாளிகள், இந்த தண்ணி தாக்கம் வந்தால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு தவேதார்கள், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கவுன்சில் டிபார்ட்மெண்ட்டு, பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபு, பேரவைத் தலைவருக்கு ஸ்பீக்கருக்கு வந்து லெஃப்டில் ரைட்டில் பார்த்திங்கன்னா உதவி பண்ணுறவங்க அதிகாரிகள்லாம் 900 பேர் இருப்பாங்க. 900 பேர் இருக்கும் பொழுது யாருன்னா பேசுகிறத கேட்குமா? 543ன்றதே ரொம்ப ஜாஸ்தி. சரி, நம்ம இப்படி பழக்கீடு பண்ணிட்டோம், நம்ம பெரிய நாடு, பெரிய ஜனத்தொகை இருக்குது அதனால். அப்போ இது ஒரு 900 பேர் ஒரு கூடி ஒரு சபை நடக்குதுன்னா அதை ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தர் பேசுமா? இந்த 900 பேர்னால் எப்படி பார்த்தாலும் எந்த நேரத்துலையுமே ஒரு 700 பேர் 750 பேர் இருப்பாங்க. ஸ்கூல் மாதிரி ஆகிடும். ஸ்கூலில் காலைல அசம்பிளி நடக்கும்போது எப்படி இருப்பாங்க, ஒரு 900 சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க. ஃபாதர் வந்து அங்கே வந்து ப்ரேயர் சொல்லியிருப்பார், இல்லை அங்கே இவங்க வந்து ஹெட்மாஸ்டர் வந்து ஒரு ஒரு ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, சாமி பாட்டு ஏதோ ஒன்று.
இல்லை வேற ஒருத்தர் ஏதோ வந்து ஒரு பிரேயர் ஒன்று நடக்கும்போது பசங்கள்லாம் உட்காந்து பேசினு கிள்ளிங்கன்னு விளையாடிக்கிட்டு இப்படி தான் நடக்கும். எல்லா ஸ்கூல்லையும் அப்படியே அட்டென்ஷன்லேயே இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா சேட்டை இதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு ஸ்கூலுக்கு ஒரு அசம்பிளிக்கு அது ஓகே. பாராளுமன்றம் இந்த போக்கில் நடந்ததுன்னா 900 பேரை வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு நாள் அது கான்ஃபரன்ஸ் மாதிரி இருக்கும், அது மாநாடு மாதிரி இருக்கும். இப்படி நடத்தினா எந்த ஊர் பிரச்சனை இப்போ இங்கேருந்து வந்து நீலகிரிஸில் மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனை அந்த பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ எத்தனை பேர் பேசுவாங்க? இப்போ ஜம்முவில் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு பிராந்திய பிரச்சனையை ஒருத்தர் பேசுகிறாரு, எத்தனை பேர் கேட்பாங்க? அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? ஒரு விஷயத்த சின்னதாக அழகாக வச்சு அதை பாதுகாக்கிறதுன்றது வேற, பெப்பரப்பான் பெருசாக்கி விட்டு அதில் குழப்பத்தை பண்ணி விட்டு அதில் அரசியல் ஆதாயம் தேடுறது வேற. அப்போ இதில் நான் என்ன பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது அறிஞர் அண்ணா அன்னைக்கே எதிர்த்தது தான். இது வந்து புதுசாலாம் இல்லை. வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது. இப்போ இது என்ன ஆகும்னா நாளைக்கு எம்பி லேடுன்னுவாங்க, அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஃபண்டு. அதில் வந்து அவங்களுக்கு 120 சீட்டு போகுது உத்தரப்பிரதேசத்துக்கு, பீகாருக்கு 80 சீட்டு போகுதுன்னா அவங்களுக்கு அந்த ஃபண்டு ஜாஸ்தியாக போகும். தமிழ்நாட்டில் 39 வந்து 59 ஆகுதுன்னா தமிழ்நாட்டுக்கு அந்த அளவுக்கு வராது. அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு 19 எம்எல்ஏ எம்பி ஏறுது, உங்களுக்கும் ஒரு 20 எம்பி ஏறுதுன்னுவாங்க. இங்கே பிரச்சனை அது கிடையாது. இங்கே 20 ஏறுச்சுன்னா அங்கே 60 ஏறுது. ஆனால் டேக்ஸ் அதிகமாக போய் மத்திய அரசுக்கு நொட்டுறது தமிழ்நாடு, அதிகமாக காசு எடுத்து போய் கொடுக்கறது கர்நாடகம், அதிகமாக பண பரிவர்த்தனைக்கு பண்ணி உதவி பண்ணுறது ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, தென்னிந்தியா. தென்னிந்தியாவில் தான் போகுது. அதுக்கப்புறம் நம்மளை விட நிகராக இல்லை நமக்கு மேலே பண்ணுறது மகாராஷ்டிரா. இப்போ இந்த ஸ்டேட்ஸை வச்சு தான் வந்து இந்தியன் எக்கனாமி வந்து இருக்குது. அப்போது வரியும் அதிகமாக வாங்கிக்கிறீங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையும் குறைக்கிறதுக்கு திட்டம் போடுறீங்க, திட்டம் போட்டு இதில் வந்து பெண்கள் மசோதா வேறு அது வந்து திணிக்கிறீங்க. இதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி எடுத்து பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. உடனே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பாருங்கள் முதலமைச்சர் எதிர்த்துட்டாரு பேசிட்டாரு. நாங்கள் தான் பார்க்குறோமே 5 வருஷமாக இவர் என்ன எதிர்த்தார் பாராளுமன்றத்தில். கிட்டத்தட்ட அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடியில் இருந்து திமுகனுடைய கை வந்து பாராளுமன்றத்தில் ஓங்கி தான் இருக்குது. 39, 40 அந்த ரேஞ்சில் வந்து பாராளுமன்ற எண்ணிக்கை இருக்குது. யாருன்னா வந்து திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்க்கிற மாதிரியோ, ஆம் ஆத்மி கட்சியில் பேசக்கூடியவங்க எதிர்க்கிற மாதிரியோ, பிஜேபிக்காரங்க டிஎம்கேல வந்து எதிர்த்து பேசிட்டாங்க, ஒரு 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 பட்டையை கிளப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி பண்ணேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் பேச்சுலாம் இங்கே பேச்சுக்கெலாம் செட் ஆகாது. இந்த தைரியம் எங்கேருந்து வருது பிஜேபிக்கு? ஒரு மாநிலத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்கணுன்ற அந்த அசாத்திய தைரியம் என்ன எங்கே இருந்ததுன்னா, அவங்கள நீங்கள் யாரை எதுவும் எதிர்த்து அரசியல் பண்ணுறதில்ல, அவங்கள எதுவும் கேட்குறதுக்கு நாதி இல்லை. அதான் உண்மை. சும்மா எப்போ பார்த்தாலும் கொள்கையை பேசி ஏமாத்துறதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ணலை. சார், நேற்றைய தினம் முதல்வர் அவர்கள் சொன்ன அந்த வீடியோல சொன்ன விஷயங்களை நீங்க எப்படி கண் துடைப்பாக எடுத்துக்கோங்கன்ற. பழைய திமுகவை பார்த்து நாங்கள் என்னங்க ஏன் புது திமுக லீவ் விட்டு வச்சுருக்கீங்களா? ஏன் பழைய திமுக வரணுமா? ஏன் அறிஞர் அண்ணா திருப்பி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரணுமா? ஒரு வாட்டி தான் சொல்லி கொடுப்பாங்க, ஒரு வாட்டி தான் ரோடு போட்டு கொடுப்பாங்க. கோடு போட்டால் ரோடு போட்டு போடணும். இதுனா பழைய திமுக புது திமுகன்னு பிரித்து பேசுறது. நீங்கள் வந்து வெறும் வீடியோ போடுறதும் பேசுறது ட்வீட்டு போடுறது இதுதான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதிமுக கூட்டணியில் போய் அடமானத்தில் மாட்டிக்கிச்சு. ஒரு விஷயம் அடமானத்தில் இருக்கும்போது எப்படி மீட்ட முடியும்? ஆனால் நீங்கள் நான் வெளியில் இருக்கிறேன், நான் அடமானத்தில் இல்லை, நான் எதிர்க்கிறேன், உருட்டுறேன், பெரட்டுறேன், கிரட்டுறேன்னு வாய் தான். இப்போது அதிமுக கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எம்பி இல்லைப்பா. என்ன இல்லை? எம்பி இல்லை. பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது நல்லது தானேன்ற ரீதியில் எடப்பாடி சொல்லியிருக்காரு இல்லையா? அப்படி கூட சொல்லி சப்போர்ட் பண்ணலாம்ல. இதில் மிகப்பெரிய யூட்டர்னு ஐயா சந்திரபாபு நாயுடு. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி பேசியிருந்தார், இப்போ வேறு மாதிரி பேசுகிறார். நான் என்ன கேட்குறேன்னா, கூட்டணின்றது தேர்தலோட பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கோங்க, முடிஞ்சவொன்னே முச்சு விடுங்க, செட் ஆகலைன்னா முச்சு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, இந்த தேர்தலை வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு மடைமாற்றம் பண்ணுற வேலையை பண்ணுறாரு. இது வந்து ஒரு அரசியல் ஆளுமைக்கு அழகா? ஓப்பனாகவே கேட்குறேன். எங்கே இந்த பிரச்சனை நடக்குது? என்ன பண்ணணும்? பாராளுமன்றம் நடக்கவே கூடாது, பட்டாசாக பறக்கணும். இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஆகட்டுமேன்றேன், உலக அளவில் பேசட்டுமேன்ற. இப்போ ட்ரம்ப் எப்படி ஊர் பூரா கழுவி ஊற்றுறாங்க, அந்த மாதிரி பிரதமர் மோடியை எத்துன்னு போய் விடுங்கன்றேன். அந்த பிரச்சனை எத்துன்னு வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட அந்த அம்பு எத்தி இவர் மேலே விடுறீங்க, அதிமுக மேலே. அந்த அம்பு எங்கே விட வேண்டிய அம்பு? மத்திய அரசு பிரச்சனை இது மாநில சுயாட்சி அந்த பிரச்சனை. இதுக்கு வந்து அதிமுக வந்து நீங்கள் இப்படி இருக்கீங்க. ஆமாம், நான் தான் சொல்கிறேன்ல. சரி, அதிமுக அடிமையாச்சு, அது தொங்கு சதை எல்லாம் பேசிட்டு நீ என்னப்பா நிலைப்பாடு எடுக்கிற? நான் என்ன கேட்குறேன், நீ இன்னும் 5 வருஷத்தில் நீ சண்டை போட்ட,
ஏன் ஏமாத்துறீங்கன்னு கேட்குறேன். திமுகவும் அதிமுகவும் ஏன் தமிழக மக்களை ஏமாத்துறீங்கன்னு கேட்குறேன். இதில் விஜய் நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா புள்ள இப்போ தான் படிக்குது. அது படித்து வளர்ந்து இது மாநில சுயாட்சிலாம் படித்து வர வேலைக்கு நிறைய பேர் செத்தே போயிடுவான். அவர் அரசியல் கற்றுக்கிற வேகத்துக்கு சாங் போட்டு வைப்பு பண்ணுகிறார். இந்த கூட்டம் இவ்வளோ கூட்டம் வருது விஜய் பார்க்கறதுக்கு, கொஞ்சமாச்சும் அரசு இங்கே என்ன பஞ்சாயத்து ஓடுதுன்னே தெரியாது. ஒருத்தர் பிஜேபியை காட்டி இங்கே எஸ்கேப் ஆகி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுகிறாரு. பிஜேபி அவங்க ஜெயிக்கிறதுக்கு எல்லாருக்கும் குல்லா போட்டு ஏமாத்துறதுக்கு அவங்க அரசியல் பண்ணுறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வருவோமா வரமாட்டோமான்னு தெரியாமல் தலையில் வந்து தொப்பியை போட்டு உக்காணுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிப்புடுங்கி சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் போனதுனால ஆதாயத்துக்கு பிஜேபியும் ஆதாயத்துக்கு அதிமுகவும் ஆதாயத்துக்கு வேண்டி அமைதியாக இருக்குது. இந்த சந்திரபாபு நாயுடு பண்ணுறது தான் துரோகம் தென்னிந்தியாவுக்கு. இன்றைக்கி சொல்கிறாரு அவர், நம்ம வந்து பாப்புலேஷன் இது வந்து நீங்கள் எல்லாத்தையும் குழப்பிக்கக்கூடாது, இதை பிரித்து பார்க்கணும், இதை வந்து இதுக்குள்ளே உள்ளே போய் பார்க்கணும். ஒரு காலத்தில் வந்து ஜனத்தொகை வந்து நம்மளுக்கு அதிகமாக இருந்தது, இன்றைக்கி ஜனத்தொகை கட்டுப்பாடாக இருக்குது. ஜப்பானில் வந்து ஜனத்தொகை குறைஞ்சிருக்கு, அங்கே வந்து ஊக்கத்தொகை அது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுங்க ஃபஸ்ட்டு உங்கள் மாநிலத்தில். ஏன்னா ஆந்திராலையுமே வந்து பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகுது, தமிழ்நாட்டிலுமே பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகுது. இன்றைக்கி வந்து இந்த ஃபர்டிலிட்டி ரேட் என்று சொல்லுவாங்க, அந்த குழந்தை பெறக்கூடிய அந்த தன்மை என்பது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும், இங்கே இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில் அது குறைந்து கொண்டு போய்கிறது. இது ஒரு பிரச்சனை. மொதல் பிரச்சனை ஜனத்தொகையை கட்டுப்படுத்து. எந்த மாநிலத்தில் ஏறுதோ அந்த மாநிலத்தை கட்டுப்படுத்து. இப்போ வந்துட்டு இவ்வளோ நாள் போனதுக்கப்புறம் குழந்தை நிறைய பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ எங்களை பார்த்தாலும் எப்படி தெரியுது, மிஷின் மாதிரி தெரியுதா? 30 வருஷம் 40 வருஷம் நீ லீவ் விட சொன்னால் நாங்கள் லீவ் விடணும், நீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க சொன்னால் நாங்கள் குழந்தைய பெற்று போடணும். என்னங்கன்னா மிஷினா மனுஷனா மாடா? நீ என்ன பண்ணணும், இந்த பேச்சு வந்தவுடனே அறிவு இருக்கா இல்லைன்னு கேட்டுருக்கணும். நான் பேசுகிறத கோவத்தோட உச்சத்தில் நான் அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துகிறேன். தென்னிந்தியாவில் இருக்கிற தலைவர்கள்னே கேட்கணும், இந்த பேச்செல்லாம் பேசினா இங்கே வந்து ஹைதராபாடுக்கும் வரக்கூடாது, பெங்களூருக்கும் வரக்கூடாது, சென்னைக்கும் வரக்கூடாது, யாருமே வரக்கூடாது பிஜேபிக்காரங்க, அப்படி பேசணும். இதில் ராகுல் காந்தி லீவ் விட்டு சுற்றி நிற்கிறாரு. எதுக்கு நீங்கள் உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எதுவுமே கேட்கறதில்ல. ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் ரைடுக்கு பயந்து 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 ஒரு அரசியல் பண்ணிட்டு, குடும்ப அரசியல் பண்ணிக்கின்னு பிஜேபி கேள்வி கேட்கறதுக்கு முடியாமல், அப்புறம் அந்த அசாதுதீன் ஒவைசி இன்னொரு அவர் ஒரு ஏஜென்ட் பேசுகிறத பார்த்தா பிஜேபி எதிர்ப்பு, ஆனால் உள்குத்து குத்தின்னு இருப்பார் காங்கிரஸை. இதே வேலை தான் நடக்குது இங்கே. மதவாத சக்திகள் வளரக்கூடாது, பாசிசம் பாஜக எல்லாம் பேசுவீங்க. வக்கனா எங்கே மெட்ராஸ்லேயே உட்காந்து பேசுறது. ஏன் புறப்பட்டு டெல்லிக்கு போக வேண்டியதானே? 3 மசோதா எத்தனையோ விட்ராவே பண்ண மாட்டேன்னு ஒத்த காலில் நின்னார் பிரதமர் மோடி. விவசாயிகள் கண்ணில் விரல விட்டு ஆட்டி, நான் அதுக்கு கொடுத்த விலை தான் ரொம்ப அதிகம். நிறைய உயிரை கொடுத்துட்டோம், நிறைய தியாகம் ரத்தம் சிந்திட்டோம், சோறு போட்டவன் செத்தது யாரும் வந்து காப்பாற்றல. விவசாயிகள் தான் அந்த போராட்டத்தை பண்ணி காப்பாற்றினாங்க. இந்த அரசியல் தலைவர்கள்லாம் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார்கள், அவலம் பிடிச்சவர்கள். இன்னைக்கு யாரெல்லாம் வந்து பாஜக எதிர்த்து நான் தான் அரசியல்வாதினா லீவ் போட்டு வீட்டில் பார்த்து தூங்கின்னு இருந்தாங்க. இந்த டிராக்டர்லையும் சம்பளம் வாங்குறவனும் ஒத்தையில் நின்றவனும் குடும்பத்தோட சிலிண்டரெல்லாம் கட்டிட்டு போய் டிராக்டர் வச்சு போராட்டம் பண்ணி வெற்றி பெற்றாங்க. ஜல்லிக்கட்டு எப்படி வந்தது? இவங்களால வந்ததா? இந்த அரசியல் ஆளுமைகளால். இப்போது என்ன பிரச்சனைனா, யாரோ ஒருத்தர் ஓட்டு போட்டாங்க, அங்கே தான் மாட்டிக்கிறோம் நம்ம. இவங்களுக்கெல்லாம் மொத்தமாக தோக்கடிக்கிற மாதிரி எதனா ஒரு சிஸ்டம் வந்தால் ஜனங்க கோவத்தில் தோக்கடிச்சு வச்சுருவாங்க. இவ்வளோ பஞ்சாயத்து போடிக்கிட்டு ஒருத்தர் வந்து இப்போ தான் தோளில் டவல் போட்டு இப்படி உங்கள் விஜய் உயிரை நான் வரவா, தயிர் ஊற்றி தரவான்னு பாட்டு போட்டுன்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு பேசக்கூடியவர் நாம் தமிழர் கட்சி சீமான். ஆனால் அவர் சூப்பர், அவர் ஜெயிக்கவே மாட்டார், அதுக்கு உண்டான வேலையை அவரே பார்ப்பார். என்னடா நல்லா பேசுகிறாரு, கருத்தாக பேசுகிறாரு, கொள்கையாக பேசுகிறாரு, எம்எல்ஏ ஜெயிக்கணும் எம்பி ஜெயிக்கணும்னா நான் கூட்டணிக்கெலாம் போக மாட்டேன். ஆனால் இதுக்கு நீ வந்து என்னென்ன பண்ண போகிற? நீ இப்போ உங்களை நம்புகிறோம், நீங்களாம் போனீங்கன்னா பாராளுமன்றத்தில் பேப்பரை பிச்சு தூக்கி போட்டுருவாருங்க மூஞ்சிலேயே. இந்த நியூசிலாண்டில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், பெண் உறுப்பினர் ஒத்தாலாக குழக்குழம் ஆக்குச்சு பாராளுமன்றத்தையே. அது ஒரு அந்த டான்ஸ் மாதிரி ஒன்று பண்ணி அவங்க கோவத்தை வெளிப்படுத்துவாங்க உச்ச குரலில். அது ஒரு பாடல். அங்கே அக்கினாவோ அது பேர் எனக்கு மறந்து போச்சு. ஷீ கிரியேட்டட் அ வைப். ஷீ வாஸ் அ சென்சேஷனல் பர்சன், பொலிட்டிஷியன், பவர்ஃபுல் பொலிட்டிஷியன். டெரக் ஓபிரியன் பேசுகிறாங்க, டிஎம்சியில் தயார் பண்ணி விட்டவங்க எல்லாரும் பேசுகிறாங்க, மௌவா மோத்ரா பேசுகிறாங்க. இங்கே வந்து கேரளாவில் வந்து ஐ திங்க் ஒரு பேர் நல்ல பேர் மறந்துட்டேன், ஒருத்தர் லூயி என்னமோ நல்ல பேர், அவர் கிறிஸ்துவர், அருமையாக பேசுவார். ஆம் ஆத்மி கட்சியில் தயார் பண்ணியிருக்கிறாங்க. திமுகவில் எங்கெங்கே அவங்க பேச்சாளர் என்ன பண்ணுறாங்க? நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்கணும்ல. நிர்மலா சீதாராமன் அவ்வளோ கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. இதை பற்றி யாருன்னா பேசுனாங்கன்னா பிஜேபி வந்து எள்ளி நகையாடுகிறது. போயிட்டு பொக்கே கொடுத்து பார்த்துட்டு வரீங்க சைலண்ட்டாக.
ஃபோட்டோ வேறு போடுறீங்க 2 நாள் கழிச்சு ரைடு விட்டவொன்னே போய் பார்க்குறீங்க. நீங்கள் எப்படி அதிமுக கேட்பீங்க? நீங்கள் நன்னடத்தையாக நடந்தீங்கன்னா அதிமுக தானாக அதை பார்த்து வெட்கி தலை குனிந்து இப்படி தான்டா அரசியல் பண்ணணும், தேசிய அரசியலில் சமரசமே கிடையாதுன்ற அந்த இடத்துக்கு அதிமுக வரும். பொழுதுக்கும் அதிமுகவை வீக் பண்ணுறது தான் உங்கள் வேலையா? ஓபிஎஸ் வர்றது, ஒருத்தராண்டது இவர் வர்றது, அதான் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அமைச்சர் ஆகிட்டீங்க, முதல்வர் ஆகிட்டீங்க, இன்னமும் இங்கேயே உள்ளூர்லேயே அரசியல் பண்ணிருக்கிறீங்க. அப்போ மம்தா பானர்ஜி கேட்ட கேள்வி கரெக்டு தானே? யாரே செட்டிங்கா தேர்தல் ஆணையம் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேது. அப்புறம் இது அதிமுக வருவாங்க. இந்த தேர்தல் முடிஞ்சது, தேர்தல் வரலாம் கூட்டணி நியாயம் தர்மம்லாம் ரைட்டு. இந்த தேர்தலுக்கு முடிஞ்சதுக்கு பிறகு இந்த விஷயத்தில் சமரசம் செய்யாமல் இருப்பது நல்லது. கூட்டணி என்பது வேறு. ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்கிறது, கூட்டணி வந்து தேர்தல் கூட்டணி தேர்தலுடன் சற்று அந்த வார்த்தையை அவர் காப்பாற்றி இந்த விஷயத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு சொல்லட்டும், மாறட்டும், யூட்டர்ன் அடிட்டோம். நீங்கள் வந்து அதிமுக அம்மையார் ஜெயலலிதா தான் இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு. ஒத்த ஓட்டில் வாஜ்பாய் கவர்மெண்ட்டை கவுத்து விட்டு வந்தாங்க. அந்த பயத்தை அட்லீஸ்ட் அதிமுக மேபி கொடுக்கறதுக்காச்சும் முயற்சி செய்யும். இப்போ நம்ம இதில் வந்து திமுக ஒண்டி திட்டிட்டு அதிமுகவுக்கு மயில இறங்கி கொடுத்துட்டு போனால் அது வந்து தமிழக மக்களுக்கு, தமிழக அரசியலுக்கு பண்ணுறது தவறு. இதில் நான் என்ன கேட்குறேன்னா, முதல்ல குறைந்தபட்சம் தென்னிந்தியாவில் இருக்க தலைவர்கள்லாம், இந்த கமல்லாம் எலெக்ஷன் கூட நிற்காம சும்மா தானே சுற்றிட்டு வர்றாரு. எனக்கு ஒரு கடமை இருக்கிறது, அது இருக்குது, இது எங்கே என்ன பண்ணுகிறார் அவர்? அன்ஃபார்ச்சுனேட்லி எலெக்ஷன்ஸ் நடக்குது. கேரளாவில் எலெக்ஷனு, தமிழ்நாடு எலெக்ஷன், பாண்டிச்சேரி தேர்தல் இன்னும் ஒரு 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 8 நாள் 10 நாள் தானே. தேர்தல் முடிஞ்சவொடனே இவங்களாம் உட்காந்து கூடி பேசுவோம். என் பேர் எடப்பாடி பழனிசாமி, என் பேர் எம்கே ஸ்டாலின், என் பேர் கமல், என் பேர் சீமான், என் பேர் விஜய்லாம் கிடையாது. உங்கள் எல்லார் பேரும் தமிழர்கள். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். இது தமிழ்நாடுக்கு வர பிரச்சனை. சும்மா பேர் ஆபத்துன்னு இங்கிலீஷ் பேப்பருக்கு பேட்டி கொடுத்துட்டு போகிறது கிடையாது. உண்மையிலே அரசியலில் உங்களுக்கு இதனால தான் இந்த இந்த சினிமா கூத்தாடிகள்லாம் வந்து இந்த படத்துக்குலேருந்து வரவங்களுக்கெல்லாம் மோகம் போகும்போது நமக்கு பார்த்தா கடுப்பாகுது. இதை பற்றி ஒரு வார்த்தை பேசல. இது என்னென்ன தெரியாமல் விஜய் சுற்றிக்கிட்டு இருக்காரு. இதனோட சீரியஸ்னஸ் தெரியும். நாளைக்கு வந்து ரேஷன் கடையில் அரிசி அலாட்மெண்ட் கொடுக்கும்போது ஜனத்தொகையை வச்சு கொடுக்குறான்றான். சரி, ஜனத்தொகை கம்மி, அது ஏற்றுக்கலாம். பட் எம்பி சீட்டை குறைக்கிறதுன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறையும் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு வந்து லார்ஜர் பாப்புலேஷன், லார்ஜர். அப்புறம் நான் இப்போ ஜனத்தொகையை பேஜை கேட்டு நான் ஜனத்தொகையை குறைச்சேன். அப்போ நான் தப்பா? சரி, நான் ஜனத்தொகையை குறைச்சி நான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். ஜனத்தொகையை பெருக்கி அங்கே வேலை வாய்ப்பு இல்லை, வளர்ச்சி இல்லை, அங்கேருந்து இந்த மாநிலத்துக்கு வராங்க. இதை ஃபஸ்ட்டு சரி பண்ணுவீங்களா? எந்த மாநிலத்தில் ஜனத்தொகை கூட இருக்கோ அதை குறைக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை பண்ணணும். ட்ரெயினில் போகும்போது ஒருத்தன் முந்தி அடிச்சுட்டு ஒருத்தன் சண்டை போட்டு ஒருத்தன் தோல் மேலே ஒருத்தன் ஏறி நின்றுன்னு என் குழந்தை படுத்துக்கிட்டு இருக்கோம், அந்த குழந்தை ஈத்து போட்டு ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இப்படி ஒவ்வொரு நாளும் ரயில்வே ஸ்டேஷனில் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்லேருந்து ஜனங்க மனிதாபிமானமே இல்லாமல் அவங்க ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சண்டை போட்டுட்டு போகிற விஷயம் நடக்குதா? நடக்கலை. இது ஏன் நடக்குது? எங்கே போனாலும் கியூ, எங்கே போனாலும் ஏன்னா கியூக்கா எங்களை பெற்று விட்டு போட்டிருக்காங்க. ஏன் நாங்களும் சிங்கப்பூரில் இருக்க மாதிரி, ஹாங்காங்கில் இருக்க மாதிரி கௌரவமாக ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதா? எந்த ஆஃபீஸ்க்கு போனாலும் ஒரு 200 பேர் நிற்பான். அப்போ தான் லஞ்சம் வாங்கிறதுக்கு, லாவண்யம் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். கோயிலுக்கு போனால் கூட்டம், ட்ரெயினுக்கு போனால் கூட்டம். கூட்டம் எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் தேவை. இந்த கூட்டம் தான் பிரச்சனை. இதை குறைக்கிறதுக்கு எதனா திட்டம் இருக்கான்னு கேட்டால், கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியல்வாதிகளை இன்னும் அதிகமாக்குறாங்களாம். ரொம்ப நல்லவங்க நீங்களாம், உங்களை அப்படியே ரொம்ப நிறைய ஆக்கணும். 500 சில்லற பேர் அப்படியே நாட்டுக்கு அப்படியே உழைச்சி அறுத்து தள்ளிடுறீங்க, உங்களை 900 பேர் ஆக்கி அனுப்பணும். சரி, தமிழ்நாட்டிலேருந்து போன ஒண்டின அரசியல்வாதிகளாம் நான் புண்ணியவானுங்களா? ஐயா வள்ளலார் வழியிலையும் இல்லை பட்டினத்தார் வழியில் வர்றாங்களா? இவங்களெல்லாம் அப்படியே ஏற்றுக்கிறதுக்கு மனப்பூர்வமாக பாதி பேர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு தானே இருக்குது. இந்த அவலம் தானே இருக்குது. இந்த நம்பரை எதுக்கு ஏற்றுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி துடிக்குதுன்னு தான் நான் கேட்குறேன். மக்கள் பிரச்சனை 1000 பிரச்சனை இருக்குது. சார், இதுல கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. கரெக்ட். நம்ம கான்ஸ்டிடியூஷனே மதிக்க மாட்டோமே. என்ன மேண்டேட்? சரி, 71ல ஃப்ரீஸ் பண்றாங்க இல்லையா? இந்த டீலிமிட்டேஷன் ஃப்ரீஸ் பண்றாங்க, மக்கள் தொகை சார்ந்து பண்ணினது. இது வந்து 2001 வரைக்கும் செல்லுபடியாகும். அதுக்கப்புறமா வந்து அது திரும்ப டிஸ்கஷனுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. 2001ல திரும்ப ஒரு அமெண்ட்மெண்ட் வருது. அது 2026 வரைக்கும் வந்துருச்சு. இப்ப வேற எந்த முறையில இதை கொண்டு போகலாம் சார்? மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலமா பண்ண வேண்டாம் அப்படின்ற பட்சத்துல வேற என்ன இண்டிகேட்டர்ஸ் இதுக்கு நம்ம? அதாவது எங்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் ஜனத்தொகையை கட்டுப்படுத்துங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்துனதுக்கு கூலியாக நீங்கள் வந்து எம்பி சீட்டை குறைச்சிட்டு இல்லை எங்களுக்கு லைட்டாக கூட்டிட்டு அங்கே அதிகமாக கூட்டுறதும் ஓர வஞ்சனை தான். அது வந்து முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற நம்பர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஊரில் ஜனத்தொகையை குறைங்க, சரியாக போயிடுச்சு பிரச்சனை. என்னைக்கு ஜனத்தொகையை குறைக்குதோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
சோ இப்ப இன்னொரு அமெண்ட்மெண்ட் போட்டு 26ல இந்த இருக்கிறது இந்த இன்னொரு அமெண்ட்மெண்ட் 46 இந்த கொண்டு அமெண்ட்மெண்ட் போலான்றீங்களா? உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், இந்த கெசட், நோட்டிபிகேஷன் இதெல்லாம் வரியில தான் பண்ணி ஏமாத்துறீங்க, வயித்துல அடிக்கிறீங்க. எதுக்கு? ஒண்ணு ஒரு தீர்வு. 2வது சரி எல்லா ஸ்டேட்டுக்கும் 20% ஏத்தி குடுத்துட்டு போயிடும். இல்ல ஈக்குவலா 10% ஈக்குவல் ஆமா ஈக்குவலா ப்ரொபோர்ஷன்ல 10% ஏத்தி குடுத்துட்டு போயிடும். 10 இல்ல அது கூட வேணாம் 10% ஏத்த வேணாம். இப்போ 39 இன்னும் ஒரு 10 சீட்டு. அந்த 10 சீட்டும் பெண்களுக்கு அவ்வளவுதான். கேரளாக்கு இருக்கிற சீட்டு 10% ஐ மீன் உங்களோட ஸ்டேட்ல என்ன இருக்கோ நம்பர்ஸ் அதுல 10%. அசாமுக்கு கம்மியா இருக்கா அதுல 10%. உத்தரப்பிரதேஷ்க்கு அதிகமா இருக்கா அதுல 10%. அந்த 10% பெண்களுக்கு. முடிஞ்சு போச்சா? யார் என்ன கேட்க போறா? ஏன்னா அப்போ ஒரு 650 வந்து நிற்கும். சரி ரைட்டு. 553ல் 10% உங்களுக்கு ஆச்சு 54 55 சீட்டு ஏறும். ஜனத்தொகைக்கும் கரெக்டான மாதிரி ஆச்சு. பிரிச்சுக்கோங்க, பவுண்டரியை மாற்றிக்கோங்க. 10% பெண்களுக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு 33 எதுக்கு போகிறீங்க? இந்த 10 இப்போ ஏற்றிட்டு இந்த 10 பெண்களுக்கு கொடுங்க, மிச்சம் எக்ஸ்ட்ரா என்னென்ன கொடுங்க. பெண்கள் 10% மேலே தான் இருக்கும். அது ஒரு பர்சன்டேஜில் வச்சுக்கோங்க. ஏன் பயமுறுத்துறீங்க அப்படியே? நாங்கள் கேட்குறேன் இப்போ மக்கள் பிரச்சனை இதுதான் இப்போ பிரச்சனையா? இருக்கிற எம்பி வேலை செய்யல, அதான் பிரச்சனை. ஒரு எம்பி போதா 2 எம்பி கொடுக்குறாராம். என்ன எம்பி வச்சுக்கிட்டு நாக்கு வலிக்கவா? வேலை வாய்ப்பு கொடு, வாழ்வாதாரம் கொடு, படிப்பு கொடு, வரியை குறை, வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு என்ன திட்டம் இருக்குது அதை பாருங்கள். இன்னொன்று பாப்புலேஷன் வந்து ஒரு சில ஸ்டேட்டில் கம்மியாகுது. எதனா ஊக்கத்தொகை கொடுத்துருப்பீங்களா நீங்கள்? இப்பவும் வந்து இந்த மசோதா நிறைவேறுவதற்கு தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? வெட்கி தலையை குனிய வேண்டிய நிலைமை இருக்கு. இப்ப எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல இருக்கிற தலைவர்களே இதை பத்தி பேசுவாங்களா? எதுக்கு பேசணும்? பேசினா ரைடு விடுவாங்க. இப்போ தேர்தல் நேரத்தில் தானே பேசிகிட்டு இருக்கீங்க. இது என்ன இன்னைக்கு நேற்று தான் மசோதா வருதா? நேற்று தான் மீட்டிங் நடக்குதா? அன்னைக்கு ஆரம்பித்த அன்னைக்கே மைக்கெல்லாம் உடஞ்சிருக்கணும். இப்ப சிறப்பு கூட்டத்தொடர் இப்ப போட்டிருக்காங்கன்றதால இது வீரியம் அடைஞ்சிச்சுன்னு எடுத்துக்கலாமா? எந்த வீரியமும் அடையாதுங்க. இது சும்மா இது தமிழோட அரசியலோட பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் ஏமாத்துறாங்க. அதான் உண்மை. இந்த மசோதா நிறைவேறும், அவங்க மசோதா நினைச்சபடி தான் நிறைவேறும். நிறைவேறும். கோர்ட் எல்லாம் ஃபுல்லாக அவங்க ஆளுங்களை போட்டு வச்சுக்கிறாங்க. தீர்ப்பு இது கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணால் இது எந்த அளவுக்கு நிற்கும்னு தெரியாது. ஏன்னா பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம் அத்தாரிட்டி. அங்கே ஒரு லா பாஸ் ஆகுதுன்னா அதாவது இப்போ பாருங்க, இப்போ கபில் சிபில்லாம் ட்வீட்டு போட்டு பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த ரா பொலிட்டிஷியன்ஸ் தேவைங்க. ரா ரகட் பொலிட்டிஷியன்ஸ். கரப்ஷன் கூட செகண்டரி ப்ராப்ளம். ஐ மீன் பீப்புள் லைக் லல்லு பிரசாத் யாதவ், பீப்புள் லைக் முலாயம் சிங் யாதவ், பீப்புள் லைக் மேடம் ஜெயலலிதா, பீப்புள் லைக் கலைஞர் கருணாநிதி, பீப்புள் லைக் அறிஞர் அண்ணா. சரி, நீங்க இந்த அந்த தலைமுறையில breed யாரையும் சொல்ல இல்லையே. மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பண்ணுவேன்? விபி சிங் மாதிரி இல்லையே. இந்த தலைமுறையில் இல்லையே. இந்த தலைமுறையில் இருக்கவங்களாம் சும்மா காட்டி சனாதனத்தை எதுக்குறேன், அத்தை எதுக்குறேன், இத்தை எதுக்குறேன்ட்டு மக்கள் பிரச்சனையே பேசுறது இல்லையே. இப்போ கோயிலில் வந்து சமஸ்கிருதம் வரணுமா தமிழ் வரணுமா அப்படின்றதான் இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தீங்க. ரைட்டு. இது தமிழ்நாட்டுக்கு வர பிரச்சனை. என்ன பண்ண போகிறீங்க இப்போ? எங்கே உங்கள் கோவம்? அதிமுக பார்த்து கேட்குறீங்க. அதிமுகவும் சேர்த்து தான் திமுக வேலை செய்யணும். ஏன்னா தாய்க்கு வீடு அதுதான். உங்கள் விஷயம் ஒரு சிலது சரியில்லை. திமுக எங்கேருந்து அதிமுக முரண்படுது? தலைமையில் தான் முரண்படுது. மற்றபடி கொள்கையோ கோட்பாடோ கிடையாது. நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருங்க. அதுக்கப்புறம் கேளுங்க எடப்பாடி பழனிசாமியை, எப்பா இப்படி தான்ப்பா தேசிய அரசியல் பண்ணோம், உள்ளூரில் நீ நான் மாறி மாறி ஜெயிச்சிக்கலாம், வெளில போகும்போது ஒன்றா போகணும், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அரசியல்வாதி வரானா பயப்படணும், டெல்லியில் இருக்கிறவன் டெல்லி சர்க்கார் பயப்படணும், காட்டணும்ல. இவர் விஜய் அடுத்து திமுக தான் பிரச்சனை அவருக்கு, வேறு எதுவுமே பிரச்சனை கிடையாது. திமுக தீய சக்தி ஸ்டாலின். அவர் அரசியல் பார்த்தீங்கன்னா 3 புள்ளி. இந்த இந்த ரைம்ஸ்லாம் வரும் பாருங்கள். அந்த டோரி பூஜிமானா ஏதோ ஒன்று. ஐஸ்கிரீம் மலை ஸ்கூல் சார்ட், ஐஸ்கிரீம் மலை ஸ்கூல் சார்ட். இதே தான் நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலும் அதே தான் பேசிகிட்டு இருக்கோம் அந்த பாப்பா குழந்தை, இந்த டோரிமான். அதை தாண்டி வேறு எதுவும் பண்ணாது. அது மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சி, தமிழக வெற்றி கழகம். இப்போ வாழ்வுரிமை கட்சி அவர்களாம் வந்து ஒரு எம்எல்ஏ வாசி பேசின்னு இருப்பார் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம். அவரையும் வந்து கூட்டணியில் இல்லாமல் வேல்முருகனை நிறுத்ததுக்கு இல்லை. ஒரு புக்கு போட்டிருக்காப்புல மனுஷன், எவ்வளோ பெரிய புக்கு. அந்த அவர் ஒரு தலைவராக எந்தெந்த கட்சிக்கு எப்போ எந்தெந்த அரசியல் எதிர்த்து போராட்டம் பண்ணார், சுங்கவரி ஏன் பண்ணக்கூடாது, நெய்வேலியில் ஏன் வேலை கொடுக்கணும், தமிழர்களுக்கு ஏன் வந்து வேலைவாய்ப்பு முன்னுரிமை கொடுக்கணும், உள்ளூர் லோக்கல் ரிசர்வேஷன் வேலையில் கொடுக்கணும், ஒரு தனியார் நிறுவனம் வருதுன்னா அங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு பேசினதுக்கு அவருக்கு கட்ச கூலி என்ன தெரியுமா? அது ஒரு பெரிய கட்சியாகவே வளரல, மக்களும் அதை வந்து அங்கீகரிக்கல, கூட்டணியிலே யாரும் சேர்த்துக்கல. இப்படி இருக்குது. இது எப்படி, இதை என்ன பண்ணுறது, எப்படி இது புரிய வைக்கிறது? சரி, இந்த மசோதாவை பாஜக நிறைவேற்றும் பட்சத்தில் பாஜகவுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்ன சார்? அவங்க அரசியல் கணக்குகள் என்ன? அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, சிம்பிள். ஒரு 2-3 மாநிலத்தில் ஜெயிச்சுட்டே அவங்க பிரதமர் திருப்பி வந்துடுவாங்க. தென்னிந்தியாவிலேருந்து யாரும் பிரதமர் ஆக முடியாது.
ஸோ தென்னிந்தியால தென்னிந்தியால இருந்து அவங்களால அதிக அளவுல காலூன்ற முடியலன்றதுக்காக எடுக்கப்பட்ட குறுக்கு வழின்ட்டு இதை சொல்றாங்களே, அது உண்மைதானா? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குதா. இதுல வந்து காங்கிரஸ் கட்சியோ இல்ல திமுகவோ சொல்ற அந்த குற்றச்சாட்டு உண்மைதான். கிட்டத்தட்ட அப்படிதான். சரி, அரசியல் குற்றச்சாட்டு அது குற்றச்சாட்டாவே இருக்கட்டுமே. அப்போ அதை வந்து நீங்க ஏன் துடிக்கிறீங்க அதை செய்யறதுக்கு? இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 10% எல்லாருக்கும் ஏற்றி கொடுத்துட்டு போகலாமா? ஓகே, ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சுப்பா, ஏதோ ஒன்று பண்ணணும். நம்மளே ஒரு 15 வருஷம் ஆண்டுட்டோம். ஒரு ஜனத்தொகையை ஏற்றுறதுக்கு இவரே பாராளுமன்றத்துக்கு வர்றது கிடையாது. யார்? பிரதமரே. நீங்களே வராத பாராளுமன்றத்துக்கு அதிகமாக ஆளை சேர்த்து ஏற்றி என்ன நம்ம 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நடத்தினீங்களா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு? இவ்வளோ செலவு, இவங்களுக்கெல்லாம் ஃப்ளைட்டு, இவங்களுக்கெல்லாம் வந்து தங்கறதுக்கு பங்களா, இவங்களுக்கெல்லாம் காரு. எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? உழைச்சி இவங்களுக்கெல்லாம் எடுத்து காசு வந்து வரி கட்டிக்கிட்டு சாகணும் அந்த மாதிரி தெரியுதா? உழைப்பாளி மாதிரியே தெரியுதா? இவங்கெல்லாம் ஒன்றும் உழைக்கிற மாதிரி தெரியல. எந்த எம்பி என்ன பண்ணிட்டாங்க? சாலை, ரோடு, கரண்ட்டு, நாய், தண்ணி, அதுக்கப்புறம் பாதுகாப்பு, இதை தான் வந்து உள்ளாட்சியும் செய்யுது. இதே வேலையை தான் எம்எல்ஏவும் செய்கிறாரு. அதில் இப்போ பிடிஆர்லாம் வந்து அது என் வேலை கிடையாதுன்ட்டார் சமீபத்தில். சாலையெல்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு கேட்டால் சுந்தர்சி கேட்ட கேள்விக்கு. அதுக்கப்புறம் எம்பியும் இதே வேலையை தான் செய்கிறாரு. அப்போ எதுக்கு நீங்கள் மொத்தம் 3 பேர் எதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரில. வெளியில் போய் பார்த்தா நாய் சுற்றுது. நாயை வந்து ஏன்பா நாய் இருக்க வேண்டிய இடம் என்ன இது பண்ணா, இல்லை மேனகா காந்தி சொன்னாங்க, இல்லை அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, கோர்ட்டு சொல்லிச்சுன்றீங்களா? அதுலேருந்து ஆரம்பித்து நாய் தொழிலேருந்து, நோய் தொழிலேருந்து, வேலைவாய்ப்பு பிரச்சனையிலேருந்து, மகளிர் பாதுகாப்புலேருந்து, சாலையிலேருந்து, சுங்க வரியிலேருந்து, பெட்ரோல் டீசல்லேருந்து எல்லா பிரச்சனையும் இருக்குது. இதை வந்து தீர்க்கறதுக்கும் உங்கள் குறையை போக்குவதற்கும் கவுன்சிலர் இருக்கிறாரு, எம்எல்ஏ அமைச்சர் இருக்கிறாரு, பாராளுமன்ற உறுப்பினர் பிரதமர் இருக்கிறாரு. இது நம்பர் 10ன்னு சொல்லி இவர் ஏற்றுறாராம். இந்த சென்னை மாநகராட்சி பெருசாக்குனாங்க. 155 வார்டுலேருந்து 200 வார்டு. என்ன ஆயிடுச்சு இப்போது? சொத்து வரி, தண்ணி வரி கூடுச்சு. அப்படியே கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் பேர் வந்து சின்ன போர்டுக்கு போதும் பெரிய போர்டு வெள்ளை பில்டிங்கில் ரிப்பன் பில்டிங்கில் வச்சுங்க. வேறு என்ன மேம்பட்டுச்சு இப்போது சொல்லுங்கள்? குப்பை சரியாக வர முடியல, தூய்மை பணியாளருக்கு சம்பளம் நிரந்தரமாக கொடுக்க முடியல. அப்போ இதெல்லாம் ஏமாத்து வேலை தானே, கிமிக்ஸ் தானே. இதே கிமிக்ஸை சென்னை கார்பரேஷன் நீங்கள் பண்ணீங்க, அவங்க பாராளுமன்றத்தில் பண்ணுறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இதுக்கு பேர் டீலிமிட்டேஷனு, இதுக்கு பேர் அது இது. நான் என்ன சொல்கிறேன், இதனால மக்களுக்கு என்ன? ஏன் இப்போ இருக்கிறவங்க கரெக்டாக வேலை செய்கிறாங்களா? அப்புறம் இப்போ பெருசாக்கி என்ன பிரச்சனை? மேடம், இது வந்து 1000 பிரச்சனை இருக்குது. இது நாட்டில் வந்து இது பெரிய பிரச்சனை இல்லை. இப்போது இதே வந்து ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொரோனா மாதிரி ஒரு தொற்று வருதுன்னா இதை மறந்துடுவாங்க, எடுக்க மாட்டாங்க. தேவையில்லாத வேலைலாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் பீகாரில் 80 ஸ்டேட் இருக்குது, இது 40 இருக்குது, நீங்கள் ஒரு 80 இருக்குது. 120 தொகுதி பத்தாதா உங்களுக்கு ஹிந்தி பேசி நீங்கள் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கு? அது கேட்டால் சொன்னாங்க பிஜேபி இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அங்கே வந்துருக்குதுன்னு. இந்த எண்ணிக்கை ஏற்றுறது, இந்த கணக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க. ஆல்ரெடி இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது மக்களுக்கு. இஸ்லாமியர்களை வந்து நம்ம வந்து நேசிக்கிறது கிடையாது. நான் தென்னிந்தியாவில் சொல்ல, வட இந்தியாவில் அது மாதிரி தவறுகள் இருக்குது, தவறுகளை திருத்திக்கொள்ளும். அவங்களும் வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால பிஜேபி பயத்தில் என்னென்னமோ பண்ணுது. இது அடிப்படையில் என்ன பிரச்சனை? மதவாதம் ஒரு பிரச்சனை, நம்ம ஜெயிப்போமா தோப்போமான்ற ஒரு பிரச்சனை. இதை விட ரொம்ப நம்பர் 1 பிரச்சனை பாஜகவை தொடர்ந்து ஜெயிக்க விடுறதுக்கு வேவு பார்த்து உதவி பண்ணுறீங்க பாருங்கள். சமூக நல கூட்டணின்னு சொல்லிட்டு பேரில் இந்திய கூட்டணி, செக்குலர் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ். ஃபஸ்ட்டு அதை வந்து எதனா பால்கள் இருந்தால் ஊற்றி மூடி முடிச்சு விட்ருங்க. இந்த அரசியல் பண்ணுறது என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன கேட்டுட்டீங்க? இல்லை பிரதமர் அப்படியே கஷ்டப்படுத்திட்டீங்க. ஒவ்வொரு மாநிலத்தையும் தோக்கிறதுக்கே அரசியல் பண்ணி, வாய்ப்பு கட்சா ஊழல் பண்ணி தோற்று போயிடணும், வாய்ப்பு கட்சா ஊழல் பண்ணி தோற்று போயிடணும். உங்கள் கட்சி நோக்கம் என்னப்பா? பாஜக எதிர்க்கிறது இல்லையப்பா, ஊழல் பண்ணிட்டு தோற்று போகிறது. இதுதானப்பா உங்கள் கட்சி கொள்கையாக இருக்குன்னா அது பதில் கிடையாது. ஆர்ஜேடி அழகாக ஜெயிச்சிருப்பாங்க பீகார். போய் அங்கே காங்கிரஸ் அவ்வளோ பிரச்சனை பண்ணி தேஜஸ்வியை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்காமல் காலம் தாழ்த்தி முதலமைச்சராக போன வாட்டி வர வேண்டிய தோக்கடிச்சு இந்த வாட்டி அந்த கட்சியே முச்சு விட்டாங்க. சிம்ம சொப்பனமாக இருந்தது அந்த கட்சி. பிஜேபி எதிர்த்து கேள்வி கேட்கறல. இன்றைக்கி என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க? சிவசேனா மதவாத சக்தி. சிவசேனா நிறைய விஷயத்தில் பிஜேபி கண்ணில் விரல விட்டு ஆட்டி, அந்த சிவசேனாவை இந்து கட்சி இந்து ராஷ்டிரான்னு சொல்லிட்டு மூடிட்டீங்க. பால் தாக்கரே பீரியடோட முடிஞ்சிருச்சு. சரிங்க, உத்தவ் தாக்கரேக்கும் வரலையே. சமூக நீதி பேசி அவனையும் கொண்டுட்டீங்களே. பேசுறதுக்கு நாதி இல்லையா, கேட்கறதுக்கு நாள் இல்லையா? ஜெய் ராமனா ஜெய் அனுமான்னு சொல்லிட்டு தூக்கி டம்முன்னு அடிப்பாப்பல அரவிந்த் கெஜ்ரிவால்.
ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலோட கருத்தை வலுப்படுத்தலை? ஏன் விட்டீங்க தேசிய அரசியலில்? என்ன இப்போ டெல்லி அப்படியே காங்கிரஸ் சேர்ந்து ஆட்சி அப்படியே நீங்கள் திருப்பிட்டு இருப்பீங்க. அந்த லவ்லி ஒன்று சொன்னார், உடனே இவங்கெல்லாம் கேட்டாங்க, பண்ணார். கட்சியில் பார்த்தா அவர் கட்சியை மாறி போய் அங்கே சேர்ந்துட்டார். ஒழுங்காக அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட விட்டு தான் இவ்வளோ நடந்திருக்கு. அதில் அன்றைக்கே அரவிந்த் கெஜ்ரிவாலை போட்டு இது பண்ணும்போது இந்த இந்திய தலைவர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? புறப்பட்டு போயிருக்க வேணா டெல்லிக்கு. இதில் ஒருத்தர் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போவார், தாவேகா தலைவர். கூப்பிட்டு கேளுங்க என்ன நடக்குதுன்னு, தெரியவே தெரியாது. ஆனால் அவ்வளோ இளைஞர்கள் போகிறீங்களே பின்னாடி, நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல். படம் தான் எடுத்து காட்ட முடியும், பராசக்தின்னு என்ன நடந்ததுன்னு. கைப்பிடிச்சி கூட்டத்துக்கு இது பண்ண முடியும். அப்போ புரியல உங்களுக்கு. அவங்க வந்து நம்ம இப்போ தென்னிந்தியா என்ன 2ஆம் கட்ட மாநிலமா? உழைப்பு கம்மியா, வேர்வை கம்மியா, வீரம் கம்மியா, தியாகம் கம்மியா, படிப்பு கம்மியா, என்ன கம்மி? எதுக்கு குறைக்கணும் சீட்டை? என்ன தப்பு பண்ணாங்க? நீங்கள் சொன்னீங்க, உங்கள் திட்டத்தை கேட்டு செஞ்சாங்க, அதுக்கு கொடுக்குற கூலியா இது? ஆல்ரெடி வரி பகிர்வில் நீங்கள் ஓரவஞ்சனை செய்கிறீங்க. இது பிஜேபி ஒண்டி கிடையாது. இந்த 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 வினைய ஆரம்பித்தது காங்கிரஸ். இன்னைக்கு எதுவுமே தெரியாத புத்துனா போல் அப்படியே பயந்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இவ்வளோ விஷயம் நடக்குது பாருங்கள். இதுக்கு காரணமே வந்து காங்கிரஸ். ஒரு விஷயத்த அதிகமாக பண்ணும்போது என்ன பிரச்சனை வருது பாருங்கள். காங்கிரஸ்க்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை? ஹிந்துக்களுக்கு எதிரான கட்சின்ற மாதிரி லேபிள் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த இந்து மதத்தை விட்டு அந்நியப்பட்டு போனது யார்? இந்து மதம்ன்றது என்ன? எல்லாரையும் சேர்த்து போகிறது தான் இந்து மதம். இந்து மதம்ன்றது போய் இன்னொரு மதத்தை போய் நோண்டுறது, அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறது கிடையாது. அப்போது இதெல்லாம் வந்து கேல்குலேட் பண்ணி இருந்த வரலும் அந்த பேலன்ஸ் இருந்தது. அரசியலில் ஜாதி மதம் வரல. நீங்கள் ஒரே நேரத்தில் பயங்கரமாக இந்த சைடு போய் சிறுபான்மையினருக்கு பண்ணுற சிறுபான்மையினர் பண்ணுறன்றது பாஜக தூக்கி கையில் கொடுத்துட்டீங்க அரசியல். நன்றி சார், பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. வேறொரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி.